ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம ஷர்ட்டினுடைய காலர் தைப்பது எப்படி அப்படின்றத பார்த்தோம். இன்றைக்கி அந்த காலரும் ஷர்ட்டும் எப்படி சரியாக அட்டாச் செய்யலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு வீடியோ பார்க்கலாம். படமா வீடியோக்குள்ளே வாங்க. முதல்ல ஷர்ட்டும் காலரும் அதனுடைய சென்டர் மார்க்கிங் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் இங்கேருந்து கரெக்டாக ஒரு பாயிண்ட் தள்ளி உள்ளே வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிடுங்க. அதே மாதிரி மறுபக்கத்துலேருந்து கரெக்டாக ஒரு பாயிண்ட் வெளியே தள்ளி ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே சரியாக ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. சென்டர் மார்க்கு கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. ஷர்ட்டோடைய காலரோட சென்டர் மார்க்கும் ஷர்ட்டினுடைய சென்டர் மார்க்கும் கரெக்டாக பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சென்டர் அவுட் மாறாது. அவ்வளோதான், பார்த்தீங்களா? இது கரெக்டாக பின்னாடி ஒன்று சரியாக என்ன இழுத்து விட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இந்த சைடு மட்டும் க்ளியர் பண்ணிடுங்க. க்ளியர் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ஷோல்டர் ஸ்டிச்சில் வந்து பிடிச்சிக்கோங்க. அப்படியே ரவுண்டாக ஸ்டிச் பண்ணிவாங்க. நூலுடைய தூசு இருந்தால் கரெக்டாக உள்ளே தள்ளி விட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். பார்த்தீங்களா? இப்படி தைச்சிங்கன்னா உங்களுக்கு ஷர்ட்டினுடைய அந்த சென்டர் அவுட் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். இப்போது உதாரணத்துக்கு உங்களுக்கு நான் சென்டர் அவுட்டை காமிக்க போகிறேன். அது எப்படி பார்க்குறதுன்னு பார்த்துக்கோங்க. பின்னாடிலாம் பார்த்தீங்களா ஒரே மாதிரி இருக்கும். சென்டர் அவுட் பார்க்குறது அப்படின்னு இதுதான் கரெக்டாக அந்த ஷோல்டர் ஸ்டிச்சுக்கிட்ட சூஜி எடுத்து கொடுத்துனீங்கன்னா சென்டர் அவுட் உங்களுக்கு சரியாக தெரியும். சென்டர் அவுட்டு கொஞ்சம் கூட மாறாது, கரெக்டாக இருக்கும். இந்த சென்டர் அவுட் கரெக்டாக இருந்தால் ஷர்ட்டு கரெக்டாக இருக்கும் போடுறதுக்கு. தேங்க்யூ.